ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத மன்றத்தினுடைய தலைப்பு மேல்முறையீட்டுக்கு செல்லும் பொன்முடி அடுத்தது என்ன? உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இன்று நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சராக இருந்தபோது கடந்த 2011 அமைச்சராக இருந்தபோது இந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் இந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இவர்கள் உடனடியாக சிறைக்கு செல்ல வேண்டாம், 30 நாட்களுக்கு இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டும் மேல்முறையீடுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது திமுகவிற்கு எவ்வளவு ஒரு பெரிய பின்னடைவாக இந்த நிகழ்வு பார்க்கப்பட போகிறது. அமைச்சர் பொன்முடிக்கு இந்த அரசியல் வாழ்க்கையில் இந்த கரும்புள்ளி எப்படி மறைய இருக்கிறது, அடுத்தது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து இந்த விவாதத்தில் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக அதிமுகவிலிருந்து ஆதிவீர ராமபாண்டியன், அரசியல் விமர்சகர் திரு ஓம் பிரகாஷ், அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிவீர ராமபாண்டியன் சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு திருப்பி மறுபடியும் மேல்முறையீடு கேஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவங்க விசாரிக்கலான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. நிறைய குற்றச்சாட்டுகளும் சொல்லப்படுது. ஒரு மாதிரி ஒரு சாரா செயல்பட்டிருக்கிறாரு நீதிபதி, நாங்கள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டிஆர்பி ராஜா ஒரு ட்விட்டரும் போட்டிருந்தாரு. ஸோ இதை நீங்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த தீர்ப்பு மிக தெளிவான ஒரு தீர்ப்பு. ஒரு சார்பாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றது முதல்ல அது நீதிமன்ற ஒரு அவமதிப்பாகும். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியா தவறா, அவர் எடுத்துக்கொண்ட அளவீடுகள் சரியா தவறா என்கின்ற விமர்சனத்தை வைக்கலாமே ஒழிய ஒருதலை சார்புடன் அவர் செயல்பட்டதாக இவர்கள் சொல்வது என்பது முழுக்க முழுக்க தங்கள் மீது தங்களுடைய ஊழலில் தாங்கள் பெற்ற தண்டனையை மடைமாற்றி விடுவதற்காக அவர்கள் சொல்லுகின்ற செய்தி. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களா ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க, அது சாதனை இல்லை. இவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு, வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக. அந்த வழக்கு விசாரணை வந்த போது கீழ் நீதிமன்றம் ஒரு அளவீடு எடுத்திருக்கிறது. எப்படின்னா, திரு பொன்முடி என்பவர் வேறு, அவருடைய மனைவி என்பது வேறு, இருவருடைய வருவாயும் தனித்தனியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அது எப்படி சொல்றதுன்னா, கணவன் மனைவியோட இன்கம் இது போன்று வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்க்கின்ற வழக்குகளில் பிரித்து பார்க்கப்பட்டால் கணவன் பெறுகிற அதிகமான வருவாய் முழுவதும் மனைவி பேரில் மாற்றிவிட்டால் அது தவறே இல்லை என்று பொருள்பட்டு விடாதா? மிக தெளிவான பொருண்மையில் மிக மிக தெளிவாக இந்த சட்டம் இதனுடைய நோக்கம், அதாவது ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு சட்டத்தை உருவாக்குகிற போது அதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன என்று பார்த்துதான் அந்த சட்ட பிரிவுகளை நாம அணுக வேண்டும். அப்படி அணுகினால்தான் அதற்கான உண்மையான பொருட்கள் புரியும். அந்த அடிப்படையில் மிக தெளிவாக இந்த செக் பீரியட் என்று சொல்வார்கள், எந்த தேதியில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அதிலிருந்து எந்த தேதி வரை அவர் அமைச்சராக இருந்தாரோ இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் பெற்றிருக்கின்ற வருமானம், அவர்கள் பெற்ற நியாயமான ஊதியத்திற்கு சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இந்த கேள்வி. மிக சுலபமான ஒரு கேள்விதான். அப்படிப்பட்ட இந்த விடயத்திற்கு இவர்களால் சரியாக கணக்கு காண்பிக்கப்படவில்லை. இன்னொன்று, இவ்வளவு அபரிமிதமான வருவாயை A2 என்று சொல்லக்கூடிய பொன்முடி அவர்களுடைய மனைவியார் பெற்றவர் என்று வாதாடுகிறவர்கள் இந்த எஃப்ஐஆர், இந்த வழக்கு பதிவிடுவதற்கு முன்பாக அவர் ஐடிஏ தாக்கல் செய்யவில்லை, அதாவது வருமான வரி கணக்கே தாக்கல் செய்யாதவராக இருந்திருக்கிறார். இந்த வழக்கு பதியப்பட்டவுடன் அவசரமாக அவர்கள் இது போன்ற ஒரு கணக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்படி தாக்கல் செய்யக்கூடிய கணக்கினுடைய நம்பகத்தன்மை, வேலிடிட்டி என்ன என்று இந்த நீதிபதி மிக சரியாக சுரேஷ் ராஜன் வழக்கில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இதை அணுகியதால் இது மிக தெளிவாக வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார்கள், 65% மேல் என்று மிக தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட்டு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். ஒரு மிகச்சரியான தீர்ப்பு, மிகச்சரியான நேரத்தில். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சர்க்காரியா கமிஷனிலிருந்து தப்பிக்கொண்டே வந்தவர்கள் கடைசியில் பொன்முடியினுடைய இந்த இடத்தில்
மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதுதான் இந்த நீதிமன்ற தீர்ப்பிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். இதை அவர்கள் அணுகுவதற்கு சட்ட ரீதியாக அணுகுவதற்கு அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சொல்ல வேண்டும். நீதிபதியினுடைய முடிவு எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய ஒருதலை பட்சம் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக சொல்லுகின்ற வார்த்தைகள். மிக தெளிவான ஃபைண்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த இடத்துல நீங்க ஜட்ஜுடைய அந்த ஃபைண்டிங் நாம குறைச்சு சொல்ல முடியும், அல்ல தீர்ப்புல ஏதோ குறை இருக்கிறதா நாம சொல்ல முடியும்? அவர் மிக தெளிவாக அட்டவணையாக பட்டியலிட்டு இவர்களுடைய வருவாய் எது, அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன் எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தார்கள், அமைச்சரான பிறகு எவ்வளவு சொத்து சேர்ந்திருக்கிறது, அதில் அவர்கள் நியாயமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற வருவாய், விவசாயத்திலிருந்து பெறப்பட்ட வருவாய் என அனைத்தையும் கணக்கிட்டு அது போக மீதம் இருக்கிற அந்த வருவாய் அவர்களுடைய அந்த நியாயமான வருவாய்க்கு அதிகமாக இருக்கிறது, அபரிமிதமாக இருக்கிறது என்பதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அதை மேல்முறையீட்டு நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றமோ மேல்முறையீடு அதிகாரம் பெற்ற நீதிமன்றங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் சொல்வதை போல சட்டமும் நீதித்துறையும் இருந்தால் ஒரே ஒரு கோர்ட் போதுமே சார். எதுக்கு சார் அப்பீல் கோர்ட்ஸ் எல்லாம் தேவை? எதுக்கு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மேல்முறையீடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க? இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது என்றுதானே. அதற்கும் மேலாக இப்ப இந்த வழக்கு 2006 இருந்து 2011 வரை என்று சொன்னால், இதற்கு முன்னாடி உள்ள 96 to 2001 வழக்கை இன்னும் அவர்களுடைய எந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி இது போன்ற விடுதலை பெற்றது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அந்த அப்பீல் வழக்குல சொன்னார். சுவமோட்டோ எடுத்தார் இல்லையா? அப்ப இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல இவர் மீது இன்னொரு காலகட்டத்தில் அமைச்சராக பதவியேற்ற 96 to 2001 அந்த வழக்கு இப்போதுதான் அப்பீல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கு. அதுவும் அவசரமாக ஓய்வு வருவதற்கு முன்பு ஒரு நீதிபதி கொடுத்தார். அந்த நீதி அதில் வழங்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்கள் அதை படித்து ஒரு நபர் கிரகித்துக் கொள்வதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஆனால் இவ்வளவு விரைவாக ஜட்ஜ்மெண்டே கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று அந்த ஆனந்த் வெங்கடேசன் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார். அதை இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் கேட்டார்கள். உச்ச நீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேசன் போன்ற நீதிபதியை பெறுவதற்கு இந்த ஜுடிஷியரி தவம் செய்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே நீதிமன்றம் வழங்கியது. அப்படிப்பட்ட நபர் மீதுதான் இந்த உயர் நீதிமன்றம் இந்த தண்டனையை வழங்கி இருக்கிறது. அதே உச்ச நீதிமன்றம் இவரை பற்றி தெரிந்தவர்கள் இந்த அக்யூஸ்டை பற்றிய அவருடைய நடத்தை பற்றிய நீதிமன்றத்தை எப்படியெல்லாம் வளைத்து நீதி பெறுகிறார்கள் என்று அவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டவருடைய இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லுகிற போது அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த நியாயம் கிடைக்கும். மிக தெளிவாக இந்த நீதிபதி இந்த வழக்கில் தண்டனை இது என்று சொல்லிவிட்டு அதற்கான 30 நாள் கால அவகாசம், அதாவது சிறையிலே அவர்கள் சென்று தங்களை ஒப்படைப்பதற்கு 30 நாட்கள் காலம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான வழிகள், வேலைகள் வேற ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் முடிச்சிட்டு 30 நாட்களுக்குள் சிறையில போய் அமருங்க. உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுக்கவில்லை என்றால் அது தொடரும், கண்டினியூவா உள்ளதுதான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை இவர்களுக்கு வாய்ப்பு முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஏன் என்று சொன்னால், சட்டத்தின் உதவி கொண்டு இதுவரை தாங்கள் தப்பித்துக் கொண்டிருந்தவர்கள், அதாவது சீனியை எறும்பு தின்று விட்டது, சீனி வைத்திருந்த சாக்கை கரையான் தின்று விட்டது என்று அதை நிரூபிக்க முடியாத வகையில் பொய் சொல்லி தப்பித்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் கொடுத்த வழக்கிலே, இன்னும் சொல்ல போனால் இந்த திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த சட்டம் லஞ்ச தடுப்பு சட்டமே ஏற்படுத்தப்பட்டது. அது அதனுடைய பெரும் நோக்கம் அதிமுக காரர்களை, அதிமுக கட்சியை சார்ந்தவர்களை ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து அமர்த்த வேண்டும் என்பது கூடுதல் நோக்கமாக திமுகவிடம் இருந்தது. அவர்கள் விரித்த வலையில் இன்றைக்கு ஒவ்வொருவராக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மைக்கு என்றைக்கும் அந்த சக்தி இருக்கும், உண்மைதான் வெல்லும். இவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது. இன்னும் தொடர்ந்து இது போன்ற வழக்குகளில் இருப்பவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு நீதி தண்டனையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நீதிமன்றம் எந்த வகையிலும் இது போன்ற அதிகார வர்க்கத்திற்கு ஒத்துப்போகாது என்பதற்கு இந்த நீதிமன்றம் ஒரு சான்றாக இருக்கிறது. எப்படிப்பட்டவரும் தப்பு செய்தால் நிச்சயமாக தண்டனை பெற வேண்டும் என்பதும் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு பாடம்.
திமுகவினுடைய இயல்பான குணம் இப்போது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் விரைவாக ஒட்டுமொத்தமாக அவர்கள் குழுவே வெளிப்படும். அதனால் தான் என்னவோ விரைவாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டில் இருந்து இன்னொரு அரசியல்வாதியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்க கோடிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. சரி, ஓம் பிரகாஷ், இந்த தீர்ப்பினுடைய விவரம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 ஆண்டுகள் சிறை அப்படின்றது பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 30 நாட்கள் கால அவகாசமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கு தொடரப்பட்ட விதம், அந்த ஹிஸ்டரியெல்லாம் பார்க்கும்போது பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இது பழிவாகும் நடவடிக்கை, இது பின்னாடி பிஜேபி இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பரவலாக மக்கள்கிட்ட திணிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின்ஸ் மக்கள்கிட்ட ஏற்படலை, மக்கள்கிட்ட திணிக்கப்படுகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொன்முடி அவர் மேலே, முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் மேலே என்னென்ன கேஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஜெயில் போகிறது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த கேஸ் தான். இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, இல்லை பிஜேபிக்கும் சரி, மோடி ஐயாவுக்கும் சரி எந்த விதமான தொடர்பும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. இதுக்கும் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை தான் சம்பந்தம். ஏன்னா 2017 தான் திருப்பி அவங்க கேஸ் போடுறாங்க. இது கேஸ் 2016 அவர் விடுதலை பண்ணுறாங்க, அவர் ஒரு தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அவர் மனையும் விடுதலை பண்ணுறாங்க. 2017 திருப்பி அவர் மேலே கேஸ் போடுறாங்க. இது அப்புறம் தான், அதுக்கப்புறமா தீர்ப்பு தான் இது. அதனால இதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கப்புறமா ஒருவேளை இடி ரைடு போயிருக்கு, இடி ரைடு மூலமா அரெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் சொல்கிறது என்ன ஒப்புக்கொள்ளலாம், இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு. அதுவும் போல, அதுவும் இல்லாமல் அனந்த கிருஷ்ணன் இருக்கார், அவர் 4 கேஸ் இவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா பொன்முடி மேலே 3 விதமான கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா அனந்த கிருஷ்ணன் அவரோட கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடி ரைடு, இப்போ ரீசெண்டாக இருந்த இடி ரைடு. இப்போ இவர் தண்டனை பெறுவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு போட்ட மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை 2016 அப்போ விசாரணை பண்ண கேஸுக்கு தான் இப்போ இது தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இதில் ஒரு கிளாரிட்டி வேணும் மக்களுக்கு, அதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறமா பிஜேபி பழி வாங்குதுன்னு சொன்னால் கிடையாது. இவர் போன்னு கவர்னரை பார்த்து சொல்றது, ஓசின்னு சொல்றது, பேப்பர் வச்சு மண்டையில தட்டுறது, கோரிக்கை கேட்டு வந்த மக்களின் மண்டையில் தட்டுறது, இப்படிலாம் ரொம்ப பழி வாங்குச்சுன்னா கண்டிப்பாக பழி வாங்குவாங்க. இதுக்கே எப்படின்னா இன்னும் பழி வாங்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். இடி வச்சுலாம் பழி வாங்கும் போது யாருன்னா பழி வாங்கும் போது இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னீங்களே. ஏன்னா இவர் மேலே பாத்தீங்கன்னா 3 விதமான கேஸ் இருக்கு, ஒரு விதமான கேஸ் கிடையாது. தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் இருக்கு, இடி ரைடு கேஸ் இருக்கு, அதுக்கு பாத்தீங்கன்னா அனந்த கிருஷ்ணன் அவரோட 4 கேஸ் இருக்கு. இவ்வளவு வச்சுட்டு இருக்கும்போது அது இல்லாம மக்கள் கிட்ட நடவடிக்கை இல்ல கவர்னர் கிட்ட போன்னு சொன்ன விதமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்து வரும்போது இன்னும் பயங்கரமான நடவடிக்கை அவர் மேல எடுக்கப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பெரிய இன்னொரு கொஸ்டின்னா 30 நாள் அவகாசம். அந்த அவகாசம் எதுக்குன்னு முக்கியமா நம்ம சொல்லி ஆகணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 30 நாள்ல அவர் கேஸ் அவர் விடுதலை அறிஞ்சிருவாரு, அவர் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் கிடையாது. இந்த 30 நாள் அவகாசம் எதுக்குன்னா, இல்ல 30 நாள்ல நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் எதுக்கு மேல்முறையீடு செய்யணும்னா, இந்த தண்டனை 3 வருஷம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 3 வருஷம் கொடுத்துருக்க தண்டனையோ அவதாரமோ இதை நீங்க கம்மி பண்றதுக்கு கேட்கறதுக்கு மட்டும்தான். நான் நிரபராதி, நான் எந்த தப்பும் செய்யல, என்னை விடுதலை செய்யறதுக்கு அதுக்கு பேச்சே கிடையாது. அவர் குற்றவாளின்னு 2 நாள் முன்னாடியே நிரூபிக்கப்பட்டது. அது நிரூபிக்கப்பட்டது தான். இன்னைக்கு அவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 30 நாள் டைம் அவருக்கு இது தண்டனை கம்மி பண்ணலாமா, வயசு காரணமாக இல்லை ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ காரணமாக தண்டனை கம்மி பண்ணலாமா, அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் போக சொல்லியிருக்காங்களே தவிர இவர் நிரபராதின்னு சொல்றதுக்கும் அதுக்கும் எந்த இதுவும் முடிஞ்சா. அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டது, அது முடிந்த கதை தான். அதுக்கப்புறமா 2 நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடியே தீர்ப்பு வந்துருச்சு. இவர் குற்றவாளின்னு 2 நாள் முன்னாடி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்குமே அப்படி நியாயமா பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏவும் கிடையாது 2 நாளைக்கு முன்னாடியே, அமைச்சரும் கிடையாது 2 நாளைக்கு முன்னாடியே. ஆனால் இன்னைக்கு அவர் கோர்ட்டுக்கு வரும்போது அரசு வாகனத்துல தான் வர்றாரு. திருப்பி போகும்போதுன்னா அவர் வாகனத்துல போயிருக்கலாம், ஆனால் கோர்ட்டுக்கு வரும்போதே அரசு வாகனத்துல வந்திருக்காரு. இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கட்சி மக்கள் பார்க்க மாட்டாங்க, மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு பொய் பிம்பத்தை எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஆதரவாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் எல்லா தொலைக்காட்சியும் சேர்த்து சொல்றேன், அவங்களும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த கேஸை பத்தி பெருசா விவாதமே பண்ணல, யாருமே எதுவும் பேசவும் இல்லை. சில விவாதங்கள் சில நியூஸ்காரங்க சொல்லலாம், நாங்கள் மழை நீர் இருக்கு, தூத்துக்குடி பாதிக்கப்பட்டிருக்கு, தென் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த தென் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் முக்கியமான அமைச்சர், அதுவும் பழைய காலத்து அமைச்சர், ரொம்ப அனுபவமிக்க அமைச்சர் அவர் தண்டனை அவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்கும் போது அந்த எந்த நியூஸ் மீடியாவும் கவர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஃபுல் டே வச்சு எல்லாரும் அது சம்பந்தமா ஆமா, தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எல்லா நியூஸ் மீடியாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப 2 நாள் முன்னாடி அவர் குற்றவாளி முன்னாடி நிறைய சிங்கிள் இன்டர்வியூஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, போயிட்டு தான் இருந்தாங்க. இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ரீமா எந்த ஊடகம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்றதையும் நான் உங்க ஊடகங்கள்னு சொல்ல, நான் பொதுவா சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த 2 நாள் முன்னாடி எந்த ஊடகமும் இந்த மாதிரி கவர் பண்ணல. மக்களுக்கு பாதி மக்களுக்கு இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, 2 நாள் முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கு.
பாதி ஊடகங்கள் இதை கவர் பண்ணல, இதை பத்தி பேசவும் இல்லை. அது காரணம் வந்து நாங்க தென் மாவட்டத்தில் மழையில பாதிக்கப்பட்டுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு ரீசனா சொல்லலாம் தவிர, பட் இது ஒரு ஸ்டேபிளான ரீசன். ஊடகங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஊடகங்கள் ஆதரவா செயல்படுதா எதிர்த்து செயல்பட தெரியல. ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க தவறிக்கிறது. அதை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்னா, இவர் சுப்ரீம் கோர்ட் போகலாம், அங்கே வந்து இந்த 30 நாளில் வந்து அவர் வாதாடி எனக்கு தண்டனை கம்மி பண்ணலாம், இல்லை அவருக்கு வந்து தண்டனை இல்லாமல், அதாவது ஜெயிலுக்கே போகாமல் வெறும் ₹1 அபதாரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரலாம். ஆனால் அவர் குற்றவாளி தான். வெறும் ₹1 அபதாரம் கட்டினாலுமே அவர் குற்றவாளி தான். அப்படி குற்றவாளி அவர் வெளில வரும்போது 6 வருஷம் அவரோட தேர்தல் அரசியல் வாழ்க்கை முடங்கியது, அஸ்தமனிக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து மூத்த அமைச்சர், ஒரு சாதாரண மினிஸ்டர் கிடையாது. டிஎம்கேல ஒரு மூத்த அமைச்சர், அவரோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனிக்குது. இங்க திராவிட விடியல்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த திராவிட விடியலோட ஒரு அஸ்தமனம் தான் நடந்திருக்கு. லைனா பல அஸ்தமனம் நடக்க இருக்கிறது. அதனால பல அஸ்தமனம் நம்ம பார்க்க தான் போறோம். அதனால இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் என்று சொல்கிறேன். சரி, ஓகே. அக்னீஸ்வரன் சார், உங்க பார்வையிலிருந்து இந்த தீர்ப்பு வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதுல வந்து அரசியல் பின்னணி எதுவும் இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து வழக்கமாக வந்து இப்போ ஒரு கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் மேலே வந்துருச்சு, தீர்ப்பு வந்துருச்சுன்னா வந்து அது எதிர்கட்சிகளுடைய சரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படும். இந்த தீர்ப்பினுடைய பின்னணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், இன்றைக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படிதான் நான் பார்க்கிறேன். இதே மாதிரி தீர்ப்பு இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய வர இருக்கிறது, வர வேண்டும் அப்படின்னு தான் ஒரு சாமானிய பார்வையாளனா நான் பார்க்கிறேன். காரணம், எந்த விதமான பின்புலமும் இல்லாம செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவுல மிகப்பெரிய ஒரு பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருந்தவர். அவர் வந்து மதிமுகவுக்கு போனதனால அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டவர் தான், ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் தான் பொன்முடி என்கிற தெய்வ சிகாமணி. அவர் இந்த வழக்கில் A1 குற்றவாளியாகவும் அவங்களுடைய மனைவி விசாலாட்சி அம்மா அவங்க A2 குற்றவாளியாகவும் இந்த வழக்கில் இருக்குது. இது நடந்த சம்பவம் 2006 இருந்து 2011 வரைக்கும் இருக்கக்கூடிய நடந்த சம்பவம். அதன் அடிப்படையில நீங்க அளவுக்கு மீறிய சொத்து சேர்த்ததாக 1,72,00,000 சேர்த்ததாக சொல்லுகிறார்கள். இப்போ இந்த தீர்ப்பு என்பது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமான தீர்ப்பு, அனைவருக்குமான வயிற்றுல புளிய கரைக்க வேண்டிய ஒரு தீர்ப்பாக நீதியரசர் ஜெயச்சந்திரன் போன்றோர்கள் இந்த நீதியினுடைய மாண்பை நிலைநாட்டி இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். 2, 3வது, இதுல சாதாரண வழக்கு அல்ல. இந்த வழக்கு 2011 குற்ற எண்ணாக பதிவு செஞ்சு 2014 இது வந்து செஷன்ஸ் கேஸா மாத்தி இன்னைக்கு 2011 நடந்தது, 2006 சம்பவம் 2023 தீர்ப்பு வந்திருக்குதுன்னா, இதுதான் பணக்காரர்களுக்கான அந்த எவ்வளவு தூரத்துக்கு சட்டத்தை வளைக்க முடியுமா வளைச்சாங்க. ஆனால் நீதி ஒரு நாள் வெல்லும்ன்றத இதுல நிலைநாட்டி இருக்கிறாங்க. இந்த வழக்குல 39 சாட்சியங்கள், 85 அரசு தரப்பு சான்றாவணங்கள், இத்தனையும் இருந்தும் இவர்களால் கடைசி என்ன சொல்றாங்க, வருமான வரியை போய் கொண்டு போய் இதுதான் எங்களுக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் மாண்புமை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, அப்பா நீ செக் பீரியட் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க இதை வாங்கினதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உச்ச நீதிமன்றம் வருமான வரியை பத்தி இது பண்ண வேணாம், நீ சம்பாரிச்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு தான் கேக்குது. 2, 3வது விஷயம், இது மட்டுமா, இன்னும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வழக்கை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். ஒரு உண்மையான மக்களுக்கு தேவையான ஒரு நீதி. இப்ப பாருங்களேன், இப்போ தெய்வசிகாமணி என்கிற பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, அமைச்சர் இல்ல, அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 8 படி அவர் எல்லா உரிமையும் இழந்து விடுகிறார். இந்த தேதியிலிருந்து 6 மாத காலத்துல அங்க வந்து ஒரு இடைத்தேர்தல் வரும். அது அது அரசியல் பார்வை. ஆனா சட்டத்தின் பார்வையாக நீங்க 30 நாள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே 2014க்கு முன்பு இந்த சம்பவம் நடந்தது 2011. அப்பதான் செஷன்ஸ் கேஸா மாறுது. ஆனால் 2011 குற்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனாலும் 2006 இருந்து 2011 வரைக்கும் தான் இந்த செக் பீரியட். இவர்
பல்கலைக்கழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் சுரங்கங்களினுடைய அமைச்சராகவும் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இவர் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்குது. அந்த காலகட்டத்துல நடந்த சம்பவத்தை இவ்வளவு நாள் நீதி பரிபாலனம் செய்தது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நீதியை கொடுத்திருக்கிறாங்கன்னு தான் மக்கள் பாராட்டுறாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாருங்க, இது மாதிரி திமுகவுல ஏற்கனவே KKSSR ராமச்சந்திரன் அவருடைய வழக்கு இதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு இது மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் ஏவா வேலு வழக்கு இன்னைக்கும் நிலுவையில் இருக்குது. ஒருத்தர் நிறைய வேகமா வளர்ந்தவர், எல்லா கட்சியிலும் இருந்தவர், இன்னைக்கு புழல் சிறைச்சாலையில இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் என்ன பிறவியிலேயே என்ன பெரிய செல்வந்தர்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு அரசியல் கட்சியில் இருந்து ஆட்சிக்கு வந்த காரணத்தினால் ஒரு அமைச்சராக இருந்து எல்லா செல்வ செழிப்பங்களும் இவர்கள் பெற்ற காரணத்தினால் இவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு உயர் நீதிமன்றம் தான் இருந்திருக்குது என்பதை மக்கள் பார்க்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதே தீர்ப்பு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி எல்லாவற்றிற்கும் இது வேண்டும் அப்படின்னா ஒரு சாமானிய பொதுமக்களும் நினைப்பாங்களா இல்லையா? ஆகவே இதுல அரசியல் பின்புலம் இல்ல, அவர்களுக்கு அரசியல் தான் பின்புலம் சொத்தை சம்பாதிப்பதற்கு. ஆனால் நீதி அரசர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதுவும் பின்புலம் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் இருக்கு, இதை நாங்க போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்கிறாங்க, ஏங்க இந்த 13/2 இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் சட்டம் 1988 படி அதிக தண்டனை, குறைந்தபட்ச தண்டனை 4 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச தண்டனை 10 ஆண்டுகளாக கொடுக்கணும். ஆனால் நீதியரசர் இப்படி கொடுக்கலையேன்னு கேட்கிறாங்க. இந்த ஜி தமிழ் வாயிலாக மக்களுக்கு நான் பணிவோடு நான் பதிவு செய்ய ஆசைப்படுறது காரணம் என்னன்னா, குற்றம் நடந்த சம்பவம் 2006 இருந்து 2011 வரைக்கும், குற்ற எண்ணாக பதிவு செய்யப்பட்டது 2011. 2011க்கு பிறகு 2014ல இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அந்த சட்டத்தில திருத்தம் வருது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2006ல இருந்து நடந்துச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த குற்றம் நடந்த போது குறைந்தபட்சமாக ஓராண்டும் அதிகபட்சமாக 7 ஆண்டும் இருந்துச்சு. அதனால் நீதியரசர் இந்த தண்டனையை குறைத்து தந்திருக்கிறார். இந்த குற்றம் நடந்த அப்போது என்ன தண்டனையோ அதைத்தான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் தந்திருக்கிறார். ஏன் இப்ப மினிமம் 4 வருஷம் தானே தரணும்? 10 ஆண்டுகள் தரலாமே, ஏன் அப்படி செய்யவில்லை? அப்படி செய்ய முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருந்தாலும், குற்றம் நடக்கிற போது என்ன சட்டத்தில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கோ அதைத்தான் மாண்புமை நீதியரசர் தந்திருக்கிறார். ஆகவே இவர்கள் அப்பீல் என்று மேல்முறையீட்டுக்கு போனாலும் இது வெல்லும், இது செல்லும், அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லும். ஆகையினால இங்கு நடப்பது எல்லாம் அதிகாரத்திலே, அதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன் என்பதை காட்டிலும் இதுல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். நான் அரசியல்வாதி, நான் அமைச்சர், நான் நினைத்தால் எது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வாங்க முடியும் என்கின்ற பணக்கார மமதையர்களுக்கு உயர் நீதிமன்றம் போட்ட சவுக்கடியாகத்தான் பார்க்கிறேன். எல்லா தீர்ப்பும் இது போலதான் வர வேண்டும் என்பது ஒரு சாமானியனுடைய பார்வையை நான் பதிவு செய்யறேன். சரி, அதுவே நம்ம பண்ணிடுறேன் சார். இப்போ குட்கா ஊழல் வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செஞ்ச அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பிவி ரமணா மேலே கேசஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறாரு, கவர்னர் அப்ரூவல் கொடுத்துருக்கிறாரு. இந்த தீர்ப்பு இப்போ வந்துருச்சு. இப்போ திமுகவினுடைய நடவடிக்கை அப்படின்றது இன்னும் தீவிரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது சார், நடவடிக்கை தீவிரமா இருக்கிறது இல்லைங்கிறத தாண்டி என்ன நடந்தது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் நீங்கள் எத்தகைய வழக்கை பதிவு செய்தாலும் விசாரணையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மிக தெளிவாக நீங்கள் குறிப்பிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதே அப்படி என்று சொல்லி ஒரு விசாரணைக்கு அனுமதி கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்தோடு இதை பொருத்தி முடித்திட்டு பார்ப்பது முதல்ல தவறு. ஏன்னா இது வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு. அதனால இதற்கும் ஆளுநர் அனுமதி கொடுத்திருப்பதற்கும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய டைமென்ஷன் ரெண்டுமே வேறு வேறு விதமான அரசியல் பின்புலமா பார்க்கும்போது அது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாவது சார், எங்களுடைய மினிஸ்டர் ஒருத்தர் உள்ள போயிட்டாரு. ஏன்னா அந்த கேஸ் ஏடிஎம்கே பீரியட்ல போட்ட கேஸ் தான். ஸோ தொடர்ந்து இப்போ
இந்த வழக்குகளை வந்து எடுத்து விசாரிக்கணும், இன்னும் வேகமா அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுல திமுக இறங்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க இறங்குனா அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க இதுவரைக்கும் அதிமுக மேல அவங்க போட்டதெல்லாம் நல்ல வழக்கா போட்டிருக்காங்க. அனைத்துமே பொய் வழக்குகள் தான். இந்த ஒரு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து அதிமுக போட்ட வழக்கு அப்படின்னு. சார் அதாவது திமுக போட்ட வழக்குகள் அது நடத்திய விதம் அப்படிக்கு உதாரணம் நீங்க எடுத்துக்கணும்னா, புரட்சி தலைவர் அம்மா மேல போட்ட வழக்க சொல்லி அவங்க கர்நாடகா கோர்ட்டுக்கு மாத்தி அங்கே அது போன்ற ஒரு தீர்ப்பு வந்தது. அது உயர் நீதிமன்றத்தால் செட்டிசைட் பண்ணப்பட்ட நிலையில புரட்சி தலைவி அம்மா வந்து மறைஞ்சிடறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மேல எந்த வெர்டிக்டும் வராத நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா இங்க நீங்க பார்க்கும்போது இந்த வழக்கு அதிமுக காலத்தில் தொடங்கப்பட்டதுதான். சரி, அப்படி தொடங்கப்பட்ட வழக்கு 2017 தள்ளுபடி செய்யப்பட்டு இவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். சரி, அதற்கு பின் மேல்முறையீடு போட்டிருக்கிறார்கள். இப்போது எந்த அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கிறது? இது அதாவது குறிப்பிட்ட இந்த வழக்கு குறித்து பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல, இது உண்மையாக செய்த தவறுக்கு கிடைத்த தண்டனைங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். இந்த வழக்குல இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துல வாதாடிய வழக்கறிஞர்கள் எந்த வழக்கறிஞர்கள்? திமுக தங்களுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் யாரை நியமிச்சிருக்காங்களோ அவங்க தான் வாதாடி இருக்காங்க. யாருக்கு எதிராக? பொன்முடிக்கு எதிராக. அப்போ நீங்க அரசியல் அப்படின்னு இது வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்து கொண்டு இந்த இது போன்ற ஒரு டிஃபென்ஸ் இது போன்ற ஒரு காரணத்தை நான் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க வந்து ஏன் இந்த கட்சியையும் இது பழிவாங்கல் நடவடிக்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுனால நான் இந்த இடத்துல இதை விளக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ திமுகவில் பணி செய்து திமுக வழக்கறிஞராக அறியப்பட்டவர்கள் இன்றைக்கு அரசு வழக்கறிஞர்களாக இருந்த போது நடத்தி அதன் மூலம் பெறப்பட்ட தீர்ப்பாக இது இருப்பதனால இது முழுக்க முழுக்க பழிவாங்கல் என்கின்ற நடவடிக்கையோ இல்ல வேறு யாராவது தூண்டிவிட்டார்கள் என்ற நடவடிக்கையோ இல்ல இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த தீர்ப்பு வந்ததெல்லாம் கிடையாது. திமுக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலத்தில் அவர்கள் சார்ந்த வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்தில் வாதாடி அவர்களுக்கு முழு வாய்ப்பு கொடுத்தும் உண்மை வென்றிருப்பதனால இந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இதுல நடைபெற்றிருக்கிற உண்மையான விஷயமே தவிர இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பழிவாங்கல். அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பழிவாங்கல்னா அதற்கு திமுக இட்ட வழக்குகளைத்தான் சொல்லணும். நிறைய சொல்லலாம். அவர்கள் தோன்றிய வழக்குகள், அவர்கள் தப்பித்த டெக்னிக்ஸ், அதாவது இன்றைக்கு டெக்னாலஜிஸ் மாற்றம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த இன்றைக்கு மீடியாக்கள் முன்னாடி எல்லாம் அவர்கள் வைக்கிற வாதம், நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த விஷயத்தை எடுத்து வைப்போம், எதை வருமான வரித்துறையில் கணக்கு தாக்கல் செய்து நாங்க டாக்ஸ் கட்டிட்டோம். சார், அதாவது பத்திரப்பதிவு துறையில ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையா புரியறதுக்காக எல்லாருக்கும் சொல்லுவோம். எப்படின்னா, ஒரு அரசு பில்டிங்க அதனுடைய சர்வே நம்பரை மட்டும் குறிப்பிட்டு அது என்ன கட்டிடம் தாலுகா ஆபீஸுங்கிறத சொல்லாம அந்த சர்வே நம்பரை சொல்லி அந்த கட்டடம் எவ்வளவு எக்ஸ்டென்ட் இருக்குன்னு சொல்லி உரிய கைட்லைன் வேல்யூக்கு நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினீங்கன்னா எதையும் பதிஞ்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல அப்படி ஒரு பத்திரம் பதியப்பட்டதுனாலே வாங்கியவருக்கு அது சொந்தமாயிருமா? ஆகாது. அது போல ஏன்னா ரெஜிஸ்ட்ரார் அவர்களுடைய பொறுப்புகள் ஒரு லிமிட்டட். அதை எது சரி என்று சொல்ல வேண்டும்னா நீதிமன்றம் தான் சரின்னு சொல்லணும். அதனாலதான் நீங்க பத்திரம் பதிஞ்சு வச்சிருக்கேன் யான் சொத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? அது நீதிமன்றத்தின் பார்வைக்குள்ள வந்துட்டா, ஒருத்தர் உங்களுடைய சொத்து இல்லைன்னு கேள்வி எழுப்பிட்டா நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுதான் சரியாக நிற்கும். அதே போல வருமான வரித்துறை என்பது எவ்வளவு வருமானம் காட்டுகிறார்கள், அந்த வருமானத்திற்கு எவ்வளவு வரி செலுத்த வேண்டும், அந்த வரி செலுத்தப்பட்டிருக்கிறதா, இதுதான் வருமான வரித்துறையினுடைய பணி. அதை அவர்கள் செய்வார்கள். இதில் எந்த இடத்தில் நீதிமன்றமும் எந்த இடத்தில் வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதும் இது போன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த அடிப்படையில் நீங்கள் நீதிமன்றத்திற்கு முன்னால் நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்த பில்லையும் வைப்பீங்க, நீங்க சம்பாதிச்சதையும் சொல்லுவீங்க, அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வருவாய் கட்டியிருக்கீங்களாங்கிறதையும் பார்த்துட்டு உயர் நீதிமன்றம் அல்லது நீதிமன்றம் இந்த வருமானம் அனைத்தும் ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி உங்களுடைய நியாயமான வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறீர்கள் என்கின்ற தீர்ப்பை வழங்கக்கூடிய இடம் நீதிமன்றம். இவர்கள் சொல்வதை பார்த்தால் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இவ்வளவு புகழ்றாங்க.
இன்னும் ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி இடியவும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன திட்டினாங்க. அப்படிப்பட்டவர்கள் சொல்வது நியாயம், நீதிமன்றம் சொன்னா தப்பா சார்? திமுக காரர்களுடைய அந்த டிஃபென்ஸ் கேட்கிறேன். அப்ப எவ்வளவு பலகீனமாகி இருக்கிறார்கள்னா சார், உங்கள் மீது போடப்பட்டிருப்பது மிக உண்மையான வழக்கு. அந்த உண்மை இப்போது எந்தவித அரசியல் புற அழுத்தங்களும் இல்லாமல் நீதிமன்றத்தின் பால் நீங்கள் உங்கள் மாநிலத்தில் நீங்கள் ஆட்சி நடந்து செய்து கொண்டிருக்கும் போது உங்க நம்பிக்கையோடு நீதிமன்றத்தை அணுகினீர்கள். அந்த நீதிமன்றம் நியாயத்தின் அடிப்படையிலும் அதன் முன்னால் வைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலும் அளிக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையும் நீங்கள் கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையிலும் இத்தகைய ஒரு சிறந்த முடிவுக்கு வந்து இன்றைக்கு தண்டனையை அறிவித்திருக்கிறது. இந்த தண்டனையை நீங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டால் நல்லாக இருக்கும். ஏன்னா பொன்முடி அவர்களுக்கு என்னுடைய ஒரு வழக்கறிஞராக என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இதை சொல்றேன், அவருடைய அரசியல் இதோடு முடிந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால் இந்த வழக்கில் தண்டனை உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டாலே இன்னும் 6 ஆண்டுகளுக்கு அவர் அரசியல்ல நிக்க முடியாதுங்கிற போது, இது போக இன்னொரு வழக்கு வேற அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுவும் சென்னை உயர்நீதிமன்றத்துல அப்பீல் விசாரணைக்கு எனி டைம் வரலாம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு வந்தாலும், இன்னும் 3 வருஷம் கழிச்சு வந்தாலும் அதுலயும் தண்டனை கிடைச்சா அங்கிருந்து நீங்க இன்னொரு 6 இயர் டிராவல் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால இந்த பொன்முடியினுடைய அரசியல் என்பது அவருடைய இது போன்ற வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்த நிலையால் செயலால் அவரை முடித்துக் கொண்டார் என்பது, அரசியல் வாழ்க்கையை நிறுத்தி கொண்டார் என்பதுதான் உண்மையை தவிர இதுல மற்ற கட்சிகளை குற்றம் சாட்டுவதற்கு இதுல ஒன்றுமே கிடையாது. முழுக்க இது உண்மையான வழக்கு, நேர்மையான விசாரணை, எந்த விதமான புற அழுத்தங்களும் இன்றி நீங்கள் ஆளுகிற மாநிலத்தில் உங்களுக்கு கிடைத்த, உண்மைக்கு கிடைத்த, நாட்டு மக்களுக்கு கிடைத்த இந்த அரசியலமைப்பு சட்டமும் அரசியல் அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தெளிந்த உதாரணத்தை கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, அகேஸ்வரன் சார், இந்த தொடர்ந்து மற்ற முன்னாள் அமைச்சர்கள் வந்து குறிவைக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? விஜயபாஸ்கர் ஆகட்டும், பி வி ரமணா ஆகட்டும், அடுத்து தங்கமணி, காமராஜ், MR விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் வந்து குறிவைக்கப்படலாம் அப்படின்றத எதிர்பார்க்கிறீங்களா? அதாவது குறி வைக்கப்படலாம், ஆனா உங்க மீதே குறி வச்சுக்கிறீங்களே, அதுதானே இப்ப கேள்வி. இப்போ அவர்கள் மீது நீங்கள் குறிவைக்கப்படலாம் என்கிற ஒரு எண்ணம், ஆசை இருந்துச்சுன்னா அதை அவர்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போறாங்க சார். அப்படி பார்த்தா கூட, அதாவது சார் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சீனியாரிட்டி பேஸ் வருடத்தினுடைய அடிப்படையில பார்த்தா 2010க்கு முன்னாடியே 8 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது. அதற்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய சீனியாரிட்டி படி பார்த்தா இது எப்ப வரட்டும். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனா 2006 2011 இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. 96 இருந்து நீங்க அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் இருக்குல்ல, அதுக்கு அந்த வழக்கு இன்னும் வரவிருக்கிறது. அப்போ நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு சம்பாரிச்சிருக்கீங்கன்றது உங்க வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு கணக்கு பேசுது சார். 1. 2வது, நீங்கள் அதிமுக அமைச்சர்களை பத்தி நீங்க அந்த மாதிரி வழக்கு தொடுத்து இவங்களை கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை அவர்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்களை மாதிரி கட்டாத வருமான வரித்துறையை கொண்டு வந்து கணக்கு காட்டுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஆனால் உங்களுடைய போக்கு, நீங்க ஒரு கட்சியை 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா எல்லா கட்சியும் நாங்கள் தான் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று விட்டோம், உள்ளாட்சி துறையில் வெற்றி பெற்று விட்டோம், நாடாளுமன்ற துறையில் வெற்றி பெற்று விட்டோம், நீதித்துறையில் உங்களால் வெற்றி பெற முடியலையே சாமி, எங்க போய் சொல்றது? அதுதான் நீதியை தராசு மாதிரி எடை போட்டு பார்க்கக்கூடியது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துறீங்கன்றது நீதிமன்றம் தான் சொல்லும். 1. 2வது, இன்னைக்கு சார் நீதிமன்றத்துல ஒரு அமைச்சருக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த திமுகவினுடைய அரசு வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த கோர்ட்ல தான் இருக்கிறாங்க. ஒரே கூட்டம். நான் கேட்கிறேன், A1 A2 பொன்முடி என்ற தெய்வசிகாமணி, விசாலாட்சி அம்மா இவர்களுடைய வழக்கறிஞர் மட்டும் வந்தா போதாதா? ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய ஆதிக்கத்தை நீங்கள் வெளியில் செலுத்துங்க, அரசியல் கட்சி கூட்டம் போடுங்க, சட்டமன்றத்துல கோஷம் போடுங்க. ஆனால் நீதிமன்றத்திற்குள் எந்த அரசியல் கட்சியும் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த நினைப்பதே ஒரு அராஜக போக்கு. இது ஜனநாயகத்துக்கு இழிவுன்னு நான் பார்க்கிறேன். சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கலாம்ல, அது எப்படி நீங்க ஒரு தவறான இதுவா பாக்குறீங்க? எல்லாமே வழக்கறிஞர்கள்,
நீதிமன்றத்தில் எல்லாமே இருக்கிறாங்க. வழக்கறிஞர் தான் சார். அதே வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் ஒரு கோர்ட்ல நிக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்க இந்த கோர்ட்டுக்கு வரீங்கன்னா அப்ப அந்த கோர்ட்ல அரசுடைய வழக்கை யார் பாக்குறது? அப்போ உங்களுடைய பாசத்தை, உங்களுடைய வேஷத்தை நீதிமன்றத்தின் மூலம் தான் கூட்டம் காட்ட வேண்டுமா? அப்ப என்ன சார் இது? ஒரு தீர்ப்பு 2 நிமிஷத்துல வாசிச்சு சொல்ல போறாங்க. அதுக்கு அவர்கள் வந்திருக்காங்க, முடிஞ்சு போச்சு. இது தவறான முன்னுதாரணம். அதுக்காக சொல்ல வரேன், எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நீதிமன்றத்தினுடைய கேட்டுகளுக்கு ஓட வெளியில சரி, உள்ளுக்கு வந்து தாங்கள் கோஷத்தை, தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை காட்ட வேண்டிய தேவை இல்லை அப்படின்றது பார்வை. மூணாவது, இதுல உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வருதோ அதை வச்சுதான் அரசியலில் எந்த மாதிரியாக இருக்க போறாங்கன்னு. இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சுதான் அவருடைய புதல்வரை, மகனை நாம எம்பி ஆக்கியிருக்கோம். இப்படிலாம் வரும் தெரிஞ்சுதான் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க வைத்திருக்கிறோம். இப்படிலாம் வரும் தெரிஞ்சுதான் நாங்கள் எல்லா கல்வி கூடங்களையும், இன்ஜினியரிங் காலேஜ், பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சுட்டோம். ஆகவே அவர்களுக்கு தெரியும் பின்னாடி எப்ப போகணும், முன்னாடி முன்கதவை எப்ப திறக்கும் சொல்லி. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். இதே போல் எல்லாவற்றுக்கும் வேண்டும். ஏன்னா அரசியல் வந்து காமராஜர், கக்கன், பசுமன், உத்தராமலிங்க தேவர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் செண்பகராமன் பிள்ளை போல இன்னைக்கும் நேர்மையானவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில், வேறு இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இன்னொரு அரசியல் கட்சியை குறை சொல்லுவதற்கு இவர்கள் யோக்கியமானவர்கள் இல்லை என்பதை 1949 திமுக கட்சி ஆரம்பிச்சாங்க சார். அதற்கு பிறகு முதல் முறையாக ஒரு அமைச்சர் குற்றவாளி என்று தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மத்தியிலே ஆட்சியில் இருக்கும் போது கனிமொழியும் ராசாவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த போது திகார் சிறைச்சாலையில இருந்து, திகார் சிறைச்சாலையில 1 வருஷம் இருந்தது திமுக தான். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் திகார் சிறைச்சாலையில் ஓராண்டு காலம் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டே, திமுக உறுப்பினராக இருந்துகிட்டே 1 வருஷம் இருந்தாங்க. இப்ப முதல் அமைச்சராக பொன்முடி என்கிற தெய்வசிகாமணி இன்றைக்கு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஊழல் குறித்து வந்து பேசுறதுக்கு வந்து அதிமுகவுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, 2 பேருக்குமே வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்றாங்களே. அது கோர்ட்டுக்கு போய் ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. தகுதி கோர்ட்டுக்கு போகாம தீர்ப்பு இந்த மாதிரி தண்டனை பெறாம தகுதி இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தகுதி? 1,72,00,000 நீங்க வாங்கியிருக்கிறீங்க, அது தகுதியா? வருமான வரி கட்டுனேன்னு சொன்னீங்களே, அது தகுதியா? அப்ப எது தகுதி? நீங்கள் 2011 இருந்து இன்ன வரைக்கும் காலத்தையும் நேரத்தையும் நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் காலதாமதமா இழுத்துட்டே வந்தீங்களே, அது தகுதியா? எல்லா இடத்துலயும் நான் கேக்குறேன் சார், எப்படி சார் 1 மாசத்துக்குள்ள 2 வழக்கு விடுதலை ஆகுது? ஒரு வழக்கு இங்க இருந்து வேலூருக்கு மாற்றப்படுகிறது, வேலூர்ல இருந்து இங்க வருது. அப்ப எப்படி ஆகுது? 1 மாசத்துல ஒரு செஷன்ஸ் கோர்ட் மாவட்ட நீதிபதி 2 வழக்கையும் தள்ளுபடி செய்கிறார்கள், விடுதலை ஆகுதுன்னா உங்களுடைய அழுத்தம் புரியல? 2006 நடந்தது 11 வழக்காச்சே, இத்தனை வருஷமா இங்க ஆட்சிக்கு வராதனாலயா, இல்ல வந்துட்டோம் இனிமேலுக்கு வரவே மாட்டோம் மொத்தமா எல்லா வழக்கையும் முடிச்சுட நினைச்சு முடிக்கிறீங்களா? இவைகள் எல்லாம் திமுக அமைச்சருடைய ஆதிக்கம் வந்து நீதித்துறையில இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அதுல என்ன சார், ஆதிக்கம் இருந்ததுனாலதானே இப்ப வந்து 2மே விடுதலையாச்சு. 2ஐயும் கண்குத்தி பாம்பாக சர்வேலியன்ஸாக பார்த்ததுனாலதானே மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் எப்படிப்பா அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் போர்ட்போலியோ ஜட்ஜி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அதுதான் பொறுப்பு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி. அப்படி இருக்கிற போது அவர் சொன்னா அவர் எப்படி சொல்லலான்றீங்க? இன்னைக்கு தீர்ப்பு சொன்னா உங்களுக்கு தெரியுது, ஏன் சொல்லக்கூடாது? நீங்க தப்பு பண்ணீங்க, தீர்ப்பு வந்திருக்கு, இவ்வளவுதானே. ஆகையினால் நீங்க போட்ட சட்டம் உங்களுக்கே இன்னைக்கு கரெக்டான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதுதான் நிரந்தரமாக இருக்கும், இனிமேல் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு நடுநிலையாளர்களாக மக்கள் பார்க்கிறார்கள். அரசியல்வாதி எது செஞ்சாலும் தப்பிச்சிருவாங்க போலயே, இனிமேலுக்கு அப்படி தப்பிக்க முடியாது. சட்டம் எல்லாவற்றையும் உயர்ந்தது. இது இறையாண்மை மிக்க நாடு. ஆக இது ஊழல் நாடு. காசு வச்சிருந்தா அரசியல் கட்சியில ஆட்சிக்கு வந்து வெற்றி பெற்றுட்டா நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறவர்கள், அவர்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பை எழுதியிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அது வரவேற்கத்தக்கது தான் நான் பார்க்கிறேன்.
சரி, ஓம் பிரகாஷ், இப்போ அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வந்து முறிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் இந்த கூட்டணி கிடையாது அப்படின்றத ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் திமுகவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துருச்சு, பொன்முடிக்கு எதிராக தீர்ப்பு ஒன்று வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த அரசியல் நகர்வு அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கட்சிக்கு பெரிய பின்னடைவு தான் இது. நம்ம இதுக்கும் பிஜேபிக்கும் நீங்க இது லிங்கே பண்ண முடியாது. இதுக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே திருப்பி உங்க மேல நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து ஃபோர்ஸா கேஸ் எடுத்துட்டு வரலாம். ஆனா அவங்களால கேஸ் எடுத்துட்டு வரதான் முடியும். அவங்க தீர்ப்பு வழங்க முடியாது. தீர்ப்பு வழங்க வந்து கோர்ட்டு தான், நீதிமன்றம் தான், நீதி அரசர் தான் தீர்ப்பு வழங்க முடியும். அவங்க எத்தனை கேஸ் வேணுமோ எடுத்துட்டு வரலாம். இல்ல வேற ஏதாச்சும் பொய் வழக்கு வந்து பிஜேபி சார்ந்த அரசியல்வாதிகள் மேல போடலாம். ஆனா அவங்களால கேஸ் தான் போட முடியாது, தவிர தீர்ப்பு வழங்க முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. அது எல்லாமே நீதிபதி தான் பண்ணணும். அந்த நீதிபதி தான் இப்ப தெளிவான தண்டனை கொடுத்திருக்கிறார். அதான் இப்ப சொன்னீங்க 2016 அவர் விடுதலை ஆகும்போது ஐயா சொன்ன மாரி அவர் கேஸை வந்து வித்தின் 2 daysல, அதாவது 48 சாட்சி கிட்ட 48 சாட்சியை வித்தின் 1 day or 2 dayல முடிச்சிட்டாங்க. முடிச்சு அந்த தீர்ப்பு சொல்லி அவர் விடுதலை சொன்ன ஒரு ஜட்ஜ் வந்து விடுதலை சொன்னதுல 2 நாள் கழிச்சு ரிட்டையர் ஆகிறாரு. இதெல்லாமே சொல்லி வச்சு பண்ண மாதிரி இல்லையா? இதனால அரசியல், அதனால தான் நீங்க சொன்னீங்க இதோட அரசியல் அமைச்சரோட தாக்கம் அந்த கேஸ்ல இருக்குமான்னு கேட்டீங்க. இப்ப நம்ம இவர் உள்ள இருக்காரு செந்தில் பாலாஜி, அவர் ஏன் உள்ள வச்சிருக்காங்கன்னா அவர் இன்னும் வந்து அவர் வந்து தண்டனை செய்தவர்னு கிடையாது, அவர் மேல எந்த குற்றமும் நிரூபிக்கப்படல. ஆனா அவர் ஏன் உள்ள வச்சிருக்காங்கன்னா இவரோட அமைச்சர் போஸ்டிங் வச்சு, இவரோட பதவியோட பவரை வச்சு அதை ஏதாச்சும் மாத்திடுவாரோ, தீர்ப்பு ஏதாச்சும் மாத்திடுவாரோ, இல்லை ஏதாச்சும் சாட்சியை கலைச்சிருவாரோன்றது ஒரு காரணத்துக்காக தான் அவர் உள்ள வச்சிருக்காங்க. ஆனா பொன்முடியை வந்து இவர் வந்து குற்றம் செய்தவர் தான் அப்படின்னு உள்ள வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒரு அரசியல்வாதி வந்து விசாரணைக்கும் போது உள்ள வைக்கிறாங்க. அதை இடியா அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா இடி வந்து அவங்களால வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதனால மாத்தி கேஸ் போடலாம். ஆனால் இவங்க திராவிட கட்சின்னு சொல்லும்போது மாற்றி அவங்க மேலே கேஸ் போடுறது, இவங்க கேஸ் போடுறது தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் 2 பேரும் ஒரே சமமாக தான் பார்க்க முடியும். திராவிட கட்சி மேலே இருக்கு, அண்ணா திராவிட முடிச்ச கீழே இருக்கு அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே ஊழல் செய்து வந்தவர்கள் தான். யாருமே இங்கே ஊழல் செய்யாமலாம் இல்லை. ஒரு சாதா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 60 வருஷமா இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாதா ஒரு மனுஷன் வந்து ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நிற்பான். நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த 50 லட்சமே ஒரு 25 லட்சம் கிட்ட கடன் வாங்கியிருப்பான். ஆனால் ஆட்சி செய்யலைங்க. காங்கிரஸ் சேர்த்துக்கிறீங்களா? அப்போ காங்கிரஸ் சேர்க்கல. இந்த 60 வருஷம் திராவிட கட்சி மாறி ஆட்சி வந்து சொல்லியிருக்கேன் நான். அது எப்படி நீங்க ஊழல் கட்சி சொல்ல முடியும்? ஆட்சிக்கே வராத பாஜக எப்படிங்க ஊழல் கட்சி சொல்ல முடியும்? ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். மத்தியில நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஊழலும் இல்லாத ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். கரைப்படாத ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாநிலத்துல ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கர்நாடகாவிலேயே ஆட்சி இழந்தீங்க. அது ஊழல் யார் மேல ஊழல் கேஸ் படிச்சிருக்கு? யார் தண்டனை வாங்கியிருக்காங்க? இந்த மாதிரி தண்டனை வாங்கியவர்கள் யார்கள்? கேஸ் விலை 1100ங்க. அது கேஸ் எல்லாம் ஒரு கணக்கு இல்லையா? அதுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க. தண்டனை நீங்க எங்க இருந்து இப்ப அங்க தாவறீங்க? யார் மேல தண்டனை கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுது? யார் மேல தண்டனை கொடுத்திருக்காங்க? சாதாரண 800 போர்ட் அதானி போர்ட்டா மாத்திருக்கீங்க. இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அதானிக்கு கொடுத்திருக்காங்க. 59 கோப்புகள் கையெழுத்தப்படுகிறது. வெறும் 4% கூட எட்ட முடியல. நீங்க திராவிட கட்சி கேள்வி யார் மேல தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது? ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சியில் ஒருவர் அமைச்சர் தண்டிக்கப்பட்டால் அந்த கட்சியே ஊழல் கட்சின்னு சொல்றது நீங்க என்ன? அதுக்கு என்ன அத்தாரிட்டி? தேர்தல் ஆணையமா? அந்த ஊழல் படித்த ஆளை காப்பாத்துறது பேரு என்ன? திராவிட கட்சிகள்னாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னணி மாநிலமா இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்க இருக்கக்கூடிய குஜராத் 100க்கு 21 பேர் தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் போறான். இந்த 55 வருஷம் அப்படி கிடையாது. படிச்சவங்க அதிகம், ஜிஎஸ்டி அதிகம் கட்டுறாங்க. ஆகையால பாஜக இந்த ஊடுசால் ஓட்டுறது உங்க வேலையே. இதை காட்டாதீங்க. முதல்ல நின்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வாங்க, அதோட அப்புறம் பாப்போம். ஆக திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் நீங்க வெறும் வாய்ச்சொல் வீரர்கள். திராவிட இயக்கத்தை உருவாக்கிய சர்பெட்டி தியாகராஜ் இன்ன வரைக்கும் ஆட்சியை அதிகாரத்தை சுவைத்து பார்த்தவர்கள், மக்களை வாழ வைத்தவர்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் பேசலாம் ஐயா. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க தப்பு செய்வாங்க, அவங்க மேல ஊழல் வழக்கு வரும், அவங்க வந்து மக்கள் அதிருப்தி வருவாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே வருவாங்க. டிஎம்கே அவங்க மேல தப்பு அடிச்சிருவாங்க. ஐயா நான் பேச முடிச்சிடுறேன். எனக்கு நான் ஓம் பிரகாஷ் முடிச்சிடுறேன். 40% கமிஷன் சர்க்கார் முடிச்சிடுறேன். ஐயா எதுவும் நிரூபிக்கப்படல, நான் முடிச்சிடுறேன். அதாவது புரட்சி தலைவி அம்மா மீது தண்டனை வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க தொடர்ந்து ஜெயிச்சோம்.
அதனால நீங்க இங்க இருக்க மக்கள்லாம் ஏதோ மத்திய பிரதேசத்துல இருக்கிற மாதிரி, பீகார்ல இருக்கிற மாதிரி, ஆமா மத்திய பிரதேசம் தொடர்ந்து நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம். எங்க மேல எது உண்மைத்தன்மை என்ன இருக்கிறது, அப்பயே ஆட்சி மாத்துறாங்க. அரசியல் ஐயா நீங்க கேட்ட கேள்வி நான் எழுதி வச்சிருக்கேன், எனக்கு பதில் சொல்ல விடுங்க. அவர் பேசிட்டு ஓம் பிரகாஷ் பேசிட்டோம். தொடர்ந்து நான் அதிவீர ராமப்பன் சார் உங்கள்கிட்ட வரேன். நாங்கெல்லாம் ஆரவல்லி மலைத்தொடரை காணும் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல முடியும் உங்களால? பிஜேபி செய்த ஊழல்களை ஒன்று அடுக்குனா ஒரு நாள் சொல்லிட்டு போலாம் சார். ஓம் பிரகாஷ் முடிச்சிட்டோம். இது அதிவீரம் பண்ணி சார் உங்கள்ட்ட வர சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மாத்தி ஆட்சிக்கு வராங்க. இவங்க நல்ல ஆட்சி கொடுத்தா அதே ஆட்சி நீடிக்க வேண்டியதானே? ஏன் மக்கள் ஏன் மாத்தி போடுறாங்க? தமிழ்நாட்டுல இவங்க சொன்ன எல்லாம் படிச்சவங்க தான், எல்லாம் நாலேஜ். ஐயா நான் பேசி முடிச்சிடறேன். நாலேஜ் இருக்கவங்க தான். ஆனா மாத்தி டிஎம்கே வந்து அடுத்த வாட்டி ஏடிஎம்கே, அடுத்த வாட்டி ஏடிஎம்கே தான், அடுத்த வாட்டி டிஎம்கே, இப்படி மாத்தி போடுறாங்க. ஆனா பிஜேபி ஒரு ஸ்டேட்ல வந்துருச்சுன்னா அந்த ஸ்டேட்ல தொடர்ந்து ஆட்சி பிடிவாங்க. அது குஜராத்தா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் தொடர்ந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி எப்போ பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஒண்ணு ஆரம்பிக்குதோ அன்னில இருந்து அந்த திராவிட கட்சிக்கு அழிவுதான். எப்போ ஆட்சிக்கு வராங்களோ மேபி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க எல்லாமே அரசியல் களம் ரொம்ப சூடானது, அதனால ஆட்சிக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திராவிட கட்சிக்கே முடிவு எழுதப்படும். இது வந்து எல்லா மாநிலம் நீங்க பார்க்கலாம், குஜராத்லயும் பார்க்கலாம், மத்திய பிரதேசலயும் பார்க்கலாம். கட்சிக்கு முடிவு எழுதப்படும்னா நீங்க பேசாதீங்க. ஒரு கட்சிக்கு முடிவை யாருங்க எழுதுறது? நீங்களா எழுதுறது? மக்கள் எழுதுவாங்க. அழிக்கிறதா உங்க வேலையா? மக்கள் எழுதுவாங்க. நாங்க யாருமே அழிக்கல, எல்லாம் தேர்தல் தான் நிக்கிறோம். அப்ப சில நேரங்களில் இந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை எங்களால கேட்டு கடந்து போக முடியல. அது எப்படி ரியாக்ட் பண்ணவும் தெரியல சார். ஐயா நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். ஓம் பிரகாஷ் முடிச்சிட்டோம், உங்ககிட்ட வரேன். சொல்ல முடிச்சிருங்க. இதுல ஊழல் வழக்குன்னு சொல்றாங்க. எந்த அமைச்சர் மேல இப்ப இருக்க கரண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர் மேல ஊழல் வழக்கு இருக்கு சொல்லுங்க? இல்ல மோடி ஐயா மேல ஊழல் வழக்கு இருக்கா? இங்க இருக்க எல்லா மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர் இருக்கட்டும், கரண்ட் மினிஸ்டர் அத்தனை பேர் மேலயும் ஊழல் வழக்கு. சரிங்களா? அப்ப நீங்க பெட்ரோல் விலையை குறைக்கறது, நீங்க பெட்ரோல் விலை தொடர்ந்து 2 வாட்டி கம்மி பண்ணிருக்காங்க சார். குறைக்க உங்களுக்கு யோகியதை இருக்கா? பெட்ரோல் விலை தொடர்ந்து 2 வாட்டி கம்மி பண்ணிருக்காங்க சார். தமிழ்நாட்டுல என்ன சார் பண்ணிருக்காங்க? பெட்ரோல் 5 வாட்டி கம்மி பண்ணாங்க. அடுத்து 10 வாட்டி 10 ரூபாய் கம்மி பண்ணாங்க. கடைசி 2 மாசம் குறைச்சாது. டாபிக்ல வந்துருவோம். அதிவீரம் பாண்டியன் சார் சொல்லிட்டோம். சுதந்திரம் அடைந்த போது மிகப்பெரிய பொருளாதார வளத்தோடு இருந்த குஜராத்தை இன்றைக்கு பின்னிற்கு தள்ளி 51% கான்ட்ரிபியூஷனை 4 மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தென்னகம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட ஆட்சியினுடைய தந்த கொடை சார். கணக்கெடுத்து பாருங்க. தமிழ் பேசி மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. ஒரு நபர் வீட்டுல ஒரு இளைஞர் ரோட்ல நடந்து போற இளைஞரை கூப்பிட்டு வச்சு ஒரு 4 வார்த்தை தமிழ் எழுத சொல்லுங்க. அவர் கரெக்டா எழுதுறாங்களா இல்லையான்னு பாருங்க. வளர்ச்சி என்ன? தமிழ் கரெக்டா தமிழ் எழுதுறாங்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் தமிழ் எதுக்கு எடுத்தாலும் தமிழ். ஆனா தமிழ் அழிக்கதே திராவிட கட்சி தான். இதுக்கு ஒரு உண்மையான பதில் சொல்லுங்க. ஒரு 10 பேர் இது பண்ணுங்க முதல்ல. சார் இங்க ஆட்சிக்கு நாங்க வரல, ஆட்சிக்கு வந்தாதான் தெரியும். ஆட்சி பிஜேபி வந்தாதான் தெரியும். உங்களுக்கு தமிழுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குறீங்க சொல்லுங்க. சாதிச்சீங்கன்னு 10 வருஷத்துல என்ன செஞ்சீங்க? மக்கள் வாழ்வாதார குறியீடு என்ன மேம்பட்டிருக்கா? அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? அதிவீரம் பாண்டியன் சார் டாபிக்ல வந்துடலாம். பாஜக இது பண்றது இருக்கட்டும். இந்த இப்போ வந்து மற்ற பாஜக அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதை முன்னெடுச்சிருக்கிறாரு. திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து வந்து இங்கே தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீங்க சொல்லுங்க அதிவீரம் பாண்டியன் சார். சார் பிஜேபி மேல இன்றைக்கு கிரிமினல் வழக்குகள் இல்லாத அமைச்சர்கள் இல்ல மத்தியில இருக்கக்கூடியது. நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஆட்சிக்கே வராதவர்கள் மீது வழக்கு இருக்காதுங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அவர் மத்திய அரசத்தான் ஒப்பிடணுமே ஒழிய அவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறார்கள், அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பொருளாதார ரீதியாக என்ன முன்னேற்றத்தை அவர்கள் இதுவரைக்கும் சாதிச்சு காமித்திருக்கிறார்கள். குஜராத்தில் நாங்கள் இத்தனை லட்சம் கோடி நிதியை சம்பாதித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அந்த நிதி எல்லாம் எங்க? அனைத்தும் கட்டமைக்கப்பட்ட பொய்பிம்பங்கள். அந்த பொய்பிம்பங்களை நீங்க எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? அதனுடைய மெட்டீரியல் எங்க இருக்கு? நாங்க சொன்னா 5.1% இந்திய பொருளாதாரத்திற்கு நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து புள்ளி விவரத்தோடு சொல்றது சரியில்லையா? நீங்க சொன்ன பணத்தை எங்க? ஜிடிபி growth வந்து 8.95 சார். ஜிடிபி growth வந்து இந்தியாக்கு 8.95. 15% கடன் எவ்வளவுங்க அத சொல்லுங்க. மொத்த கடன் நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க அத சொல்லுங்க. பீகார்ல இருந்து இவ்வளவு லட்சங்களை சம்பாதித்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம்னு ஏதாவது ஒரு இதுக்கு சொல்ல முடியுமா? நீங்க இங்க இருந்து பெற்ற நதியை, இங்க இருந்து பெற்ற வளத்தில் இருந்து நீங்க எடுத்து மற்ற மாநிலங்களுக்கு இன்னும் செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்ப பகிர்ந்தளிக்கப்பட்டது எவ்வளவு வருஷமா பகிர்ந்தளிக்கப்பட்டது. அங்க என்ன செய்வீங்க? அப்போ காங்கிரஸ் பகிர்ந்தளிக்கப்பட்டது. பாதுகாப்பு கூட இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க நீங்க.
அப்படிப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்தை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இங்க வந்து உட்கார்ந்து நீங்க ஏதோ ஒரு தண்டனை வந்து இருக்கிறதுன்னா தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சார். அது எல்லா கட்சியிலையும் இது போன்ற ஒரு சிலர் இருப்பார்கள். அதற்காக திராவிடம் என்ன செய்தது, திராவிட ஆட்சி என்ன செய்தது சார்? அதாவது இந்த தமிழ் சுதந்திர இந்தியாவிற்கு பின் முன்னேற்றத்தை சந்தித்த மாநிலங்களில் மிக மிக முக்கியமான மாநிலம் தமிழ்நாடுங்கிறது. உங்க பொருளாதார புலிகள், அறிஞர்கள் யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கேளுங்க, சொல்லுவாங்க. சரி, அக்னேஸ்வரன் சார், உங்களுடைய பார்வை. அதாவது சார், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அது ஒரு தனி மனிதருக்கு இழப்பாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த கட்சிக்கு அது இழப்பாகுமா என்று கேட்டால் அந்த கட்சி தான் அது அந்த மாதிரி அதை சொல்லணும். நிறைய இழந்துட்டோங்க, ஒரு அமைச்சர் இப்படி போயிட்டாருங்கன்னா அவங்க தான் சொல்லணும். ஆனால் நீங்க இங்க வந்துகிட்டு அது திராவிட இயக்கத்தையே நாங்க இது பண்ணுவோம், நாங்க ஒழிப்போம் இழிப்போம்னா சொல்லிட்டு இருந்தா மக்கள் உங்களை நம்புறாங்களா? அதை சொல்லுங்க. நீங்க 10 வருஷமா இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க. சும்மா எல்லா விலைவாசியும் ஏத்துனதோட சரி. ஆக நீங்க வந்து வெறும் உங்க மதத்தை பேச மாட்டோம்னாலே தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில பாஜக அவுட்டு, ரைட்டா? ஆகையினால அதை பத்தி இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது தனி விவாதம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு தீர்ப்புல அவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இன்னைக்கு பதவி இழந்திருக்கிறார். இது சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது, அப்படித்தான் நான் பாக்குறேன் சார். சரி, இது உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். ஓம் பிரகாஷ், உங்களுடைய இறுதி கருத்து. தமிழ்நாட்டில் அது எக்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கரண்ட் மினிஸ்டர் இருக்கும், யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை வழங்கதான் படும். இது எல்லா வருஷமும் கடைபிடிக்கிறது. அது வந்து ஏடிஎம்கே பீப்புளாக இருக்கட்டும், டிஎம்கே பீப்புளாக இருக்கட்டும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் வந்து உடனே நான் வந்து பிஜேபி வந்து இது பண்ணி சொல்லிட்டு நீங்கள் எல்லா திராவிட கட்சி எல்லா அரசியல்வாதிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது யார் தப்பு பண்ணாலும் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே தண்டிக்கப்படுவார்கள். திராவிட கட்சி இத்தனை வருஷமா தமிழ் சொல்லும் போது தமிழ் பெருசாக எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா ஒரு இங்கே அதிகமாக ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படித்தவன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். தமிழ் தான் அதிகமான தேர்வு வந்து வீழ்ச்சி அடைந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே சொல்லும் போது இங்கே வெறும் எது சொன்னாலும் மதம் வந்துடும், எது சொன்னாலும் வந்து இவங்க வந்து மத அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கட்சி, சரிங்களா? எது சொன்னாலும் மதம். இங்கே அல்லா, ஜீசஸ், இயேசு 3 பேர் ஒன்றா வந்து தமிழ்நாட்டில் வேலை பண்ணாலும் இங்கே வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாது. மதத்துக்கு இந்துவையும் முஸ்லீமும் பிரிக்க முடியாது. ஆனால் இவங்க சொல்லி இதை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜென்ம பூமிக்கு கோயில் கட்டினது யாரு? திராவிட கட்சிகளா சார்? இது 60 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கு. ராமர் கோவில் சொல்லுங்க, யாருங்க அதை கட்டுனா? ஆமாங்க, பிஜேபி கட்டுது. யாருங்க உடைச்சா? நீங்க தானே. நீங்க அது கோர்ட் தெளிவா சொல்லிருக்கு. கோர்ட்டின் அனுமதியோட கட்டப்படுகிறது இதுன்னு சொல்லிருக்கு. அப்ப இத நீங்க இந்த தண்டனை கோர்ட் சொல்றத ஒத்துக்கிறீங்கன்னா அப்ப அது கோர்ட் சொன்னா நீங்க ஒத்துக்காது. கோர்ட் சொல்லும். அப்ப இதே கோர்ட் சொல்லணும்னு சொல்லுங்க. சொல்லும். அது கோர்ட் சொல்றத ஒத்துக்கிறீங்க. இந்த கேஸ் ஒத்துக்கிறீங்க, அந்த கேஸ் ஒத்துக்கணும் எப்படி ஐயா? மதத்தை வச்சு சாயம் பூசிட்டு இருக்கிற உங்க சரி, நம்ம அப்ப மக்கள் தீர்மானம் நம்ம தலைப்புல இருந்து வெளியே போகுது. அக்னேஸ்வரன் சார் இருக்கட்டும், அவர் இவரு முடிச்சிட்டோம். சொல்லுங்க ஓம் பிரகாஷ். அதுதான் ஐயா நான் சொல்லணும். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தான். இந்த தீர்ப்பு எந்த அமைச்சர், எக்ஸ் அமைச்சரும் சரி, கரண்ட் மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, யார் குற்றம் பண்ணினாலும் அமைச்சர்கள் விரைவில் தண்டனை பெறக்கூடியவர்களாக, மத்திய அமைச்சர் யார் தப்பு பண்ணாலும் ஜனநாயகத்தை தப்பு பண்ணா தண்டிக்கப்படுவார்கள். ஆனா அது இன்னும் ப்ரூவ் பண்ணவில்லை. ப்ரூவ் பண்ண யாருமே இன்னும் பண்ணல. சப்போஸ் ப்ரூவ் பண்ணா அதுவும் நீதிபதி சொன்னா, அரசு சொன்னா அது வரவேற்கத்தக்கது தான். அது யாரு சொன்னாலும் சரி, நீதி அரசு சொன்னா அது வரவேற்கத்தக்கது. சரி, அதிவீரராமன் பாண்டியன் சார், உங்களுடைய இறுதி கருத்து. அதான் சார், அவர் சொன்ன மாதிரி அரசு ஆட்சி ஆளுகிற வாய்ப்பு கிடைத்த தவறு செய்த அவர்கள் தண்டிக்கப்படுவது இந்திய இறையாண்மை நீதிமன்றங்களுடைய ஆட்சி இதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். அதே நேரத்துல பிஜேபி வந்து இந்த பாருங்க இந்த தீர்ப்பு வந்துருச்சு, அதிமுக மேலேயும் தீர்ப்பு வந்திருக்குன்னு ஒரு வார்த்தையை போற போக்குல சொன்னாரு. இன்னும் சட்டத்தின் உச்ச நீதிமன்றத்தில் மிக தெளிவாக உயர் நீதிமன்றத்தில் விடுபட்டிருந்த நிலையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்திருக்கிறார் ஒழிய இது போன்ற தொடர் பொய் புரட்டுகளை பரப்புவதை முதலில் பிஜேபி தங்களுடைய வட மாநிலங்களோடு நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை நான் பதிவு செய்கிறேன். தவறு செய்தவர்கள், ஊழல் செய்தவர்கள், வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, ஆட்சி அரசியலுக்கு வராத ஒரு மாநில கட்சியின் தலைவராக இருப்பவர்கள் மீதே பல குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதையும் விரைவாக இந்த அரசு வந்து விசாரிக்கணும். ஏன்னா இவர்கள் ஊழல் செய்வதை இவங்க கணக்கு வழக்க சரி செய்வதிலுமே நேரத்தை செலவிடாம எப்படி 8 லட்சம் 9 லட்சம் ஒரு மாதத்திற்கு ஒரு ஆட்சியில் இல்லாத ஒரு தலைவர் நண்பர்களிடம் வாங்கி செலவழிக்கிறாருன்னா வருமான வரி இதுல இருந்து எக்ஸம்ஷன் ஆகலாம். ஆனா நீதிமன்றத்தின் பார்வைக்குள்ள இதை கொண்டு வந்து 9 லட்சம் 10 லட்சம் மாசம் செலவு செய்யறது எப்படின்னு மிக தெளிவா அதை கொண்டு வரணும். நெருக்கி வழக்கு போட்டு அது என்னன்னு பார்க்கணும். அது மாதிரியான வேலைகள்லாம் அது செய்யணும்னு கேட்டு. சரி,
கருத்துகளுக்கு நன்றி. விவாதமன்றம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பாக மேல்முறையீட்டுக்கு செல்லும் பொன்முடி அடுத்தது என்ன என்ற தலைப்பில் விவாதித்தோம். விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு விவாதமன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.